சேட்டு மாசி மாதத்திலே அமாவாசை நாளையிலே மையான கொள்ளையில மாந்தபல போக சுடுகாட்டு எல்லையில குத்தமா போக சொல்லக்கூடிய அம்மா தாயே அம்மா என்ன விட்டு அடே கலாபதிமே சி மந்திர காளி ஓம் மந்திர காளி ஓம் மந்திர காளி என்னை விட்டு நீங்க போகிறாய் கலாபதம் தானே என்னை விட்டு போனா என்னோட பொது செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாம் சிந்தியது செதறியது இதெல்லாம் சாப்பிடக்கூடியவர் யாரு நீதானே கலாபதம் தானே இருந்தாலும் என்ன
போகிறாயா? அதுக்குதான் அப்படியே சொந்த மதால்காரங்கிட்ட கலட்டி ஊற்றி மாட்டி வச்சு களத்துல அந்த பார்த்த பியானர் இல்ல இல்ல ஏயாண்டி கிடையாது. கோப குறிக்கு ஆளாகிவிட்டால் மானா என்று வைத்திருந்தால் அப்படியே சாப்பிட்டு விடுவேன். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன காச்சாரம், நம்ம ஒரு அமௌண்ட் போகிறதுக்கு போகணும். நாம என்னமோ நம்ம வேலை அடே கணாபுரமே, என்னமோ இருந்தாலும் இருந்தாலும் கலியுகத்தில் தெய்வமாக இருக்கிறாயே. நான் யார்? யார்? என்னால் என்ன எதுக்காக வந்திருக்கிறேன்? என்ன காரணம்? ஆமா என்னிடம் நக்கிண்டா நல்லவங்களுக்கெல்லாம் சேவை தேவையா பேசி இல்ல ஊருக்கே சாப்பாடு போட்டவங்க பூரா சேர்த்து நல்லது உள்ளவங்களா ஊருக்கே சாப்பாடு போட்டு விஜயகாந்த் எல்லாம் சேர்த்து போயிட்டாரு. இவெல்லாம் என்னது சேவனா தேவையா பையன் சொல்லு. என்னிட இருக்கிறாயா இல்ல அவனிட இருக்கிறாயா? அவரு எனக்கு அட்ஜஸ்ட், அவரு எடுபடி இருக்கட்டும். எனக்கிட்ட எங்க வீட்டுல பண்ணி மேய்ச்சி பையன் பொட்டிக்காரான். அதுக்குதான் 3 மணிக்கே வந்துங்கிறாரு. களி சாப்பிட்டத பாத்தியா? களி சாப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் யார்? என்னால் நேற்று ஒரு துண்டுபிடி வாங்கினா நீ ஒண்ணும் கொடுக்கலாமா? துண்டுபிடி ஒண்ணு வாங்கினீங்க அவ்வளவுதான்டா. அடே கணபதி, இருந்தாலும் நான் யார்? கலியுகத்தில் தெய்வமாக இருக்கிறேன். காளி, நீலி, சூலி, கபாலி. இவ்வளவு நேரம் இவங்களா பாட்டு பண்ணாங்க. என்னோட புகழை பத்தி இவங்க பாட கிடையாது. இவங்களா என்னோட புகழை பத்தி பாட கிடையாது. உன்னை பத்தி ஆனா உன்னைய பத்தி பாட்டு பண்ணாங்க, சாமி பாட்டு. ஆனா உன்னைய பத்தி பாடலை. உன்னுடைய பெயரோ காளி. காளி. ஆனா உன்னுடைய பாட்டு யாருன்னா காளின்னு பாட்டு பண்ணாங்களா? அட ஓம் சுத்தி பாரா சுத்தி ஓம். அடே கணபதி, அதுவும் ஒரு அவதாரம் தான். அதுவுமே ஆனா மாசத்துக்கு 3 தாரம் மரம் ஒண்டிதான் மருத்து இருக்கு. போயிடுறான் எல்லாரும் எப்படி எப்படி பாட்டு பாடுறாங்க. வர்ணிச்சு நான் ஒரு பாட்டு ஓம் காளி. ஓம் காளி, காளி சூலி கண்டார. சூப்பர், சாமியா சொன்னப்பா. அதே கணபதி, கலியுகத்தை காக்கக்கூடியது. காளி சூலி கமக்கால் பண்ணி கலியுகத்தை காக்கக்கூடிய தெய்வமே அப்படி என்று சொல். யார் இந்த வார்த்தையை சொல்லுது? காளி சூலி கமக்கால் பண்ணி அடே சின்ன கணபதி, மகராஜ மத்தாளக்காரன் எல்லாம் குறை சொல்ல கூடாதுமா. ஒன்னு நிக்க வச்சு ஒன்னு படுக்க வச்சு நிங்க அடிக்கிறான். அங்க வீட்டுல யாரு அடிக்கிறாங்களோ? நான் சத்தியமா உண்மையை சொல்றேன். கல்யாணம் பண்ணிட்டுனா அதுக்குன்னே தனியா பூட்டு போட்டு அடே கணபதி, இருந்தாலும் கலியுகத்தில் தெய்வமாக இருக்கக்கூடிய 1008 அவதாரத்தில் என்னோட அவதாரத்தை என்ன இயலாது. என்ன உலகத்திலே எத்தனை தெய்வம் இருக்கிறதோ அது எல்லாமே நான் தான். அத்தனை தெய்வம் தாங்கள் தான். காளி, நீலி, சூலி, கபாலி, ஆமா, கருமாரி, உருமாரி, முத்துமாரி, இது கன்னியம்மா, காளியம்மா எல்லாமே நான் தான். ஆனா அம்மா உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள், பெண் தெய்வம். ஆனா தெய்வத்தோட
ஆனா இந்த மருவத்தூர்ல இருக்கிற பாரு ஓம் சக்தி அப்போ சரியான சக்தி வாய்ந்த அதுவும் நாதான் அவதாரம். சரியான சக்தி வாய்ந்த சாமி. இந்த கலியுகத்தை காக்கக்கூடிய தெய்வம். ஏமா ஆனா ஏன் அந்த சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்றேன்னா, எங்க ஊர்ல எங்க அம்மா குருசக்தி ஓம் சக்தி கோயிலுக்கு எங்க ஊர்ல 10 பஸ் எங்க கோயிலுக்கு இது ஓம் சக்தி கோயிலுக்கு எங்க ஊர்ல 10 பஸ் எங்க கோயிலுக்கு. ஆனா எங்க அம்மா தான் குருசக்தி. எங்க அம்மா கொஞ்சம் ரொம்ப பாடி கொஞ்சம் எடக்கட்டா ஏமா அது அம்மா ஆலிய போட்டுக்கணும். எங்க அப்பா இங்கதான் சரியான புழுத்து போடுறான் கம்பெனி வாதியாருன்னு. எங்க அப்பா ஓம் சக்திக்கு எங்க அம்மா மாலை போட்டுட்டா எம்மா சக்தி எம்மா சக்தி தண்ணி எடுத்துனவ சக்தி அந்த பூஜை குடி கூடை குடி சக்தி அப்படின்னு சரியான சக்தி சக்தின்னுவோம். எம்மா இருமுடிய மாலை போடுற அன்னைக்கு இருமுடி கட்டி வச்சிருவாங்க. ஆமா ஆமா ஊருக்கு பஸ் வந்துருச்சோ பஸ் வந்துச்சு இல்லையோ காலையிலேயே போறா சாப்பாடு ஆக்கி வச்சு ரெடியா இருக்குவாங்க. எப்படா பஸ் வரும்னு பஸ் வந்து அங்க ஓடி பிடிச்சி சத்துல துணியை போட்டு சீட்டு பிடிக்குவாங்க உட்காரத்துக்கு. நான் நினைச்சேன் அடடா எங்க அம்மா ஓம் சக்தி குருசக்தி ஆச்சு எங்க அம்மா குருசக்தி நாம ஒரு வாட்டி அந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போய் வரலாம் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நானும் போலாம் அப்படின்னு நானும் பஸ்ல போய் ஏறி அடிச்சு பிடிச்சி சீட்டு உக்காந்தேம்மா. பஸ்ல ஏறி உக்காந்ததையும் அவங்க சீட்டை பிடிச்சாங்கம்மா. இந்த ஊரை விட்டு 1 கிலோமீட்டர் தாட்டு வரைக்கும் கம்முனுந்தாங்க. கப்புனு பஸ் நிறுத்தினாங்களே என்னத்துக்குறான் நிறுத்துறாங்கன்னு நான் நினைச்சேன். நீ கம்முனிக்கிற போறா பொம்மன் அடிக்கலாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு இறங்கி போறா வேப்ப மரத்துல இருக்கிற தலை போய் பஸ்ஸுக்கு வந்துருச்சு. அடே பத்துள்ளவனே இருந்தாலும் அது எனக்கு உகந்த மாலை. அந்த வேப்பந்தலை போல பஸ்ல உடச்சு போட்டாங்கம்மா. அதை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தாட்டி இல்லையோ பஸ் காரம் ரேடியா போட்டான் பாரு. அந்த பக்கம் வாட்டி ஓம் சக்தி போற அங்க ஒரு ஓம் சக்தி எகன்னு போறா. இவங்களே கம்மியா 1 வருஷம் 2 வருஷம் மாலை போட்டவங்களே ஓம் சக்தின்றாங்க. எங்க அம்மா இப்ப 25 வருஷமா மாலை போடுற ஓம் சக்திக்கு. எங்க அம்மா குருசக்தி கம்முன்னு போலா எங்க அம்மா கொஞ்சம் இடக்கட்டு அந்த வேப்பந்தலை குடியம்மா ஒரு வேப்பந்தலை இப்படி கம்முன்னு வச்சு நம்ம ஓம் சக்தி கடந்தா பாரு சீட்ல இழந்து அம்மா ஓம் சக்தி போறா ஜாக்கெட் கொஞ்சம் ஓம் சக்தி ஜாக்கெட் ஜாக்கெட்டு பிச்சுட்டியும் எங்க அம்மா குடிக்கிறதா ஜாக்கெட்டை அப்ப பிடிக்கதான் எங்க அம்மா ஓம் சக்தி அது கூட வேப்பலையில் குடியிருக்கக்கூடியவள் இந்த வேப்பலையில் குடியிருக்கிறவள். ஆனா ஓம் சக்தி சரியான சக்தி வாய்ந்த சாமி. அன்னைக்கு தான் நினைச்சேன் ஓம் சக்தி சாமி ஜாக்கெட் கலத்தினாலும் இல்ல சேலை கலத்தினாலும் இல்ல உருண்டு பேர் அன்னைக்கு யாரும் விட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போறதுக்கு இப்படி காலையாக உறவு எடுத்து வருகிறேன். கலியோகத்தில் எப்படி என்னோட பெருமை என்ன சொல்லு. எப்படி இருக்குது? சொல்லியம்மா